Hi everyone, welcome back to my channel. Nosy Handwork. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஸ்ட்ராபெரி கீச்செயின் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி கீச்செயின் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் yarn, next hook size 3 mm, scissors, next darning needle. ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மேலே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்லிப் நாட். பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்ஸ் லெசன்ஸ் வந்து. ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப் நாட், நெக்ஸ்ட் செயின் 6, 1 2 3 4 5 and 6. ஓகே, 6 செயின்ஸ் போட்டாச்சு. 1 2 3 4 5 6. இப்போ நம்ம இந்த நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நமக்கு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சர்க்கிளோட இந்த சென்டரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸ் கிடையாது, இந்த சென்டரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செயின் 3, 1 2 3. இந்த செயின் 3 வந்து 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே 1 டைம் டபுள் குரோஷே, yarn ஓவர், கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஸோ இங்கே 2 டபுள் குரோஷே இருக்க மாதிரி கவுண்டிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷே 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டபுள் குரோஷே பண்ணுற மாதிரியே yarn ஓவர் பண்ணி சென்டரில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம கம்ப்ளீட்டட் டபுள் குரோஷே பண்ணுறோம். இப்போ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டபுள் குரோஷே பண்ணுற மாதிரி yarn ஓவர் பண்ணி ஹூக்கை எடுத்துக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியெடுங்க. நெக்ஸ்ட் yarn ஓவர் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 லூப்ஸையும் வெளியெடுக்க போகிறோம். ஓகேவா, இதுதான் அன்ஃபினிஷ்டு 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. இந்த டபுள் குரோஷே பார் தெரியுது பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம 11 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ 1 டைம் பண்ணிவிட்டேன். இப்போ ரிமைனிங் 10 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் பண்ணுறேன். yarn ஓவர் பண்ணி இந்த ஸ்பேஸில் ஹூக்கை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கணும். yarn ஓவர், நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு yarn ஓவர், நெக்ஸ்ட்டு 3 லூப்ஸ், அப்புறம் செயின் 1 போட மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் பண்ண பிறகு செயின் 1 மறக்காமல் போட்டுருங்க. செகண்ட் டைம், இப்போ தேர்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் yarn ஓவர், ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அப்புறம் லாஸ்ட் 3 லூப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் செயின் 1. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்ணில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேவா, சேம் ஸ்டெப் தான் பண்ணிட்டு 3 லூப்ஸ், செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது ஃபஸ்ட் ஒன்று விட்டுட்டு 1 2 3 4 பண்ணியிருக்கேன். டோட்டலாக 11 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா, 11th டைம் பண்ணுறேன். அன்ஃபினிஷ்ட் ஹாஃப் டபுள் குரோஷே, பண்ணிட்டு செயின் 1. இப்போ நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுன்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டபுள் குரோஷே. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில்
ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 1 கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ராபெரியோட ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். இது லீஃப் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எனி ஸ்பேஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் யானை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டபுள் க்ரோஷே அன்ஃபினிஷ் டபுள் க்ரோஷே சென்டரில் அந்த செயின் 1 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி யானை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 3 பண்ண போகிறோம். செயின் 3 1 டைம் டபுள் க்ரோஷேவாக இந்த செயின் 3 கவுண்ட் ஆகும். இப்போ இந்த சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த சேம் ஸ்பேஸ் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 அகெயின் சேம் ஸ்பேஸில் செகண்ட் டைம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 போல்ஸ் இருக்குல்ல, இந்த டபுள் க்ரோஷே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின் 1 ஸ்பேஸ்க்கு போகிறோம். இப்படி ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்பிட்வீன் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸில் வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். எல்லா இன்பிட்வீன் ஸ்பேஸ்லேயுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிட்வீன் ஸ்பேஸ் போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, இது மாதிரி நம்ம எத்தனை டைம்ஸ் பண்ணணும்னா 11 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? நான் 1 டைம் பண்ணியிருக்கேன், ரிமைனிங் 10 டைம்ஸ் பண்ணணும். இதோடு சேர்த்து இந்த ரவுண்டில் 12 இருக்கும். ஓகேவா? இப்போது 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் 10 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 again next space, 1 2 3 okay. ஸோ 4 பண்ணியாச்சு, ரிமைனிங் 8 மட்டும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாக இந்த மாதிரி இந்த 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து டோட்டலாக இந்த ரவுண்டில் 12 இருக்கணும். ஓகேவா? ரவுண்டு 1 உங்களுக்கு முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பேஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, ஸோ இப்போ நம்ம டோட்டலாக 12 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண இந்த டபுள் க்ரோஷே டாப்பில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டபுள் க்ரோஷேக்கு இன்பிட்வீன் ஸ்பேஸில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், 3 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே ஸ்பேஸில் இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 3 1 2 3, இந்த சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 ஓகே. சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு வந்து 4 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, இந்த 1 நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் 2, இதில் 3, இதில் 4,
இந்த நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் வந்து நான் 3 டைம்ஸ் 1 2 3 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறேன். இதோட சேர்த்து 5 டைம்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதோட சேர்த்து 5 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 டைம்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 2 3 டைம்ஸ் டபுள் குரோஷே இதை ஸ்கிப் பண்ணணும். இது ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் இருந்து நம்ம 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். 1 ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும். இப்படி திருப்பிக்கோங்க. 1 2 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 5 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 3 டைம்ஸ் டபுள் குரோஷே இந்த ஸ்பேஸில் பண்ணியாச்சு. செகண்ட் இந்த ஸ்பேஸில் ஓகேவா? செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். இப்படியே இந்த ஸ்பேஸில் ஒரு வாட்டி தேர்ட் டைம், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த். ஓகே, நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ தேர்ட் டைம் டபுள் குரோஷே இந்த ஸ்பேஸில் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் ஸ்கிப் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 3 டைம்ஸ் பண்ண டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாக 1 2 3 4 5 இது பண்ணியிருக்கோம். இப்போது இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் 3 செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. ஸோ ஃபஸ்ட்டு செட் முடிச்சாச்சு. 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? 1 2 3 இந்த 3 ஸ்பேஸில் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 4th டைம் பண்ணுறேன். 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் 1 2 இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 4 டைம்ஸ் வந்திருக்கும். 1 2 3 நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுல 2 ஸ்கிப் பண்ணிடணும். இந்த இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க, இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 and 4 ஸ்பேஸில் நம்ம 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இதையும் ஸ்கிப் பண்ணிடணும், நேராக இதுக்கு வந்துடணும். 1 2 3 டைம்ஸ் டபுள் குரோஷே ஒரு செட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 முடிச்சாச்சு. இப்போ 2 இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 3 டபுள் குரோஷே 2 செட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். செயின் 3 விட்டுறணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹூக்கை இதில் இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1, அது பக்கத்தில் இருக்கிறதுல செகண்ட் டைம், தேர்ட் டைம் நம்ம இந்த ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 4 செயின் 3 1 2 3 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 1 2 இந்த 2 ஸ்பேஸில் மட்டும் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டோட்டலாக இந்த சைடு வந்து 3 டைம்ஸ் அந்த செட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ 1 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 டைம் பண்ணியாச்சு, செகண்ட் டைம் பண்ணியாச்சு. 1 2 3. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடில் 1 2 3 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 இந்த செட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்புக்கு போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3 ஸ்பேஸில் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த 3 டைம்ஸ் டபுள் குரோஷேவும் இதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் 3 டைம்ஸ். ஃபஸ்ட்டு பண்ண டபுள் குரோஷேல 1 டைம், செகண்ட் டபுள் குரோஷேல 1 டைம், தேர்ட் வந்து இந்த ஸ்பேஸில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3 ரவுண்ட் 5 பண்ணுறோம். 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. நெக்ஸ்ட் இந்த 3 டபுள் குரோஷேவும் இந்த 3 டபுள் குரோஷேவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸ் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. 1 2 3. ஸோ முன்னாடி 2, பேக் சைடு வந்து 2. இப்போ நம்ம அகெயின் இந்த 3 டபுள் குரோஷே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச், செகண்ட் டபுள் குரோஷேயில் செகண்ட் டைம், சென்டர் ஸ்பேஸில் தேர்ட் டைம் ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் 6. இதில் வந்து நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 அப்புறம் 4 ரெடியூஸ் ஆச்சு, 3 ரெடியூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ செயின் 3 1 2 3 எனி ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், இதுவும் ஃப்ரண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து
3 டைம்ஸ், அங்கே 3 டைம்ஸ். ஸோ இது செயின் 3 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே the same space, 1 and 2. நெக்ஸ்ட் இது 1 2 இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே இருக்க சென்டர் பார்ட்டில் டைரெக்டாக 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். 1 2 2 3. ஓகே, 3 பண்ணிவிட்டு அகெயின் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 2 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக வரனால. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியுது. செயின் 3 இதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேலேருந்து வர இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த 2 ஸ்டிச்சில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் செயின் 1 கட் பண்ணிக்கோங்க யானை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டாப்பில் எக்ஸாக்டாக இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறதுல ஒரு ஸ்பேஸில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யானை கட் பண்ணிக்கோங்க. செயின் 1 பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான இந்த ஸ்ட்ராபெரி கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. இதில் கீச்செயின் ஹோல்டர் போட்டிங்கன்னா நம்ம கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கீச்செயினில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவங்க விளையாட கூட வச்சுக்கிட்டாங்க இதை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நிறைய கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டில் பார்க்கலாம். ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.